பிரியமான இறைமக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் காலை வேளையிலே திருமறையிலிருந்து நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். இந்த வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டு விடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை. ஆங்கில வேதாகமத்தில் the beginning of strife is like letting out water, so stop before the quarrel breaks out என்று சொல்லப்படுகின்ற ஒரு வசனம். இந்த வசனத்தில் சொல்லுகின்ற போது எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்வில ஒரு சமுதாயத்தில் ஒரு சண்டை சச்சரவு என்பது ஒரு சாதாரணமாக தொடங்கி அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவேதான் சொல்கிறார், சண்டை ஆரம்பிக்கிறது எப்படி இருக்குன்னு என்றால் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும் என்று சொல்கிறார். எனக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டேம் பார்க்கலாம். அதனுடைய மதகு தான் எனக்கு பின்னாடி இருக்குது. இது அமராவதி என்கின்ற ஒரு அணையினுடைய டேம். இந்த டேம்ல இப்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்குது. ஆனா மழை வருகின்ற போதும் சரி, வெள்ளம் வருகின்ற போதும் இந்த அணை நிரம்பிய போது இந்த மதகை திறந்து விடுவார்கள். அப்போது என்ன சொல்லுவார்கள் என்றால், இங்க இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் அவங்க முன்னாடியே அறிவிப்பு சொல்லி, வெள்ளம் வந்துட்டதுனால நாங்க மதகை திறக்கிறோம், எனவே நீங்கள் கரையோரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொல்வார்கள். ஒருவேளை அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். மதகை திறக்கின்ற போது முழுவதுமாக தண்ணீர் அடித்துக் கொண்டு வெள்ளம் போல வரும். ஒருவேளை இங்கு சொல்லுகின்றார், சண்டையின் ஆரம்பம் கூட ஒரு மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு என்று சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, சண்டை ஒரு பிரச்சனை. என்னதான் மாம்சத்தின் கிரிகள் 17 சொல்லப்படுகிறது பாத்தீங்கன்னா, பொறாமைகள், கொலைவெறிகள், சண்டைகள், விவாதங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கின்றோம் இல்லையா? எனவே தான் சொல்லுகின்றார், அதனால் இந்த விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப பீஸ்ஃபுல்லா வாழணும்னா ஒரே ஒரு காரியம் என்னன்னா, தேவையில்லாத ஆர்கியூமெண்ட், அது குடும்பத்திலேயா இருக்கட்டும், அது சர்ச்சிலேயா இருக்கட்டும், இல்ல சமுதாயத்திலேயா இருக்கட்டும், தேவையில்லாத அன்னோன் ஆர்கியூமெண்ட், இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் விடுபட்டோம் என்றால் பாதி பிரச்சனைகள் அது சால்வ் ஆகிவிடும். எனவே இன்றைக்கு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாம யார்கிட்டையும் போய் நம்ம விவாதம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் அழகாக நீங்கள் சொல்லலாம். அதற்காக நீங்கள் மற்றொரு விவாதம் செய்ய வேண்டும். அல்ல விவாதம் பண்ணுகின்ற போது யாரையும் நாம் நண்பராக மாற்ற முடியாது. எனவேதான் சொல்கிறார், விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. ஏன்னா தேவையில்லாத விவாதங்கள் நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்துவிடும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், சண்டையை நாம் விட்டு விடுவோம். தேவையில்லாத விவாதத்திலே நாம் இல்லை என்றால் நல்ல ஒரு சமாதானமான ஒரு சந்தோஷத்தை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை அருள்வாராக. God bless you.